இயற்கை வேளாண் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மணப்பாறையில் தளிர் இயற்கை வேளாண்மை பண்ணை மூலம் கீரைகள் மற்றும் நுண்கீரைகள் வளர்ப்பு குறித்த செய்முறை விளக்க பயிற்சி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை விவசாயிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பயிற்சி மூலம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பயிற்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் நுண்கீதைகள் வளர்க்க தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்வின் சிறப்பு நிகழ்ச்சியாக நர்ச்சர் அறக்கட்டளையின் நிறுவன டாக்டர் ஷோபனா ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியை சிறப்பித்தார். என்றும் மக்கள் பணியில் நர்ச்சர் அறக்கட்டளை மக்கள் தொடர்பு அலுவலர் மற்றும் நமது தேடல் திருச்சி மாவட்டம் தலைமை செய்தியாளர் மற்றும் நாளை தலைமுறை நம் கையில் யூடியூப் சேனல் நிர்வாகி ஜெயச்சந்திரன். செல் நம்பர் 9345059814. எல்லாரும் நாங்க எல்லாரும் அதை சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி அது வந்து அதுக்கு தேவையான ஆட்களை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சேர்த்த ஒரு குடும்பம் தான் நாங்க எல்லாருமே. இயற்கையை நோக்கி நாங்க பிரயாணப்படுறது மட்டும் இல்லாம இதை சார்ந்து வாழ்றதுனால நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்மளுடைய வாழ்வு எப்படி மாறுது. நான் எல்லா இடங்கள் அப்படிங்கிற இந்த கணியன் பூங்குட்டனோட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஒரு இதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இதுல நல்லதும் எனக்கு வரக்கூடிய கெட்டதும் வேற யாரும் எனக்கு செஞ்சு கண்டிப்பா வரவே வராது. அப்ப நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா, என்னோட ஃபேமிலி நல்லா இருக்குதா, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் நம்மளாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற எங்கேயும் இருந்தும் நம்மளுக்கு பெருசா வந்து துன்பங்கள் வந்து வர முடியாது. அப்ப ஏன் இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில பிரயாணப்பட்டோம் அப்படின்னா, இப்ப நான் நல்ல விஷயங்களை செய்வேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட பேஷன்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, ஏனே தெரியல மேம், நான் வந்து நல்லதான் வந்து என்னோட எண்ணங்கள் தெரிஞ்சா இல்லை, ஏன் எனக்கு மட்டும் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எனக்கு கஷ்டங்கள் வரும்போதும் நான் சில நேரங்கள்ல இந்த கோட்டை நினைச்சு பார்ப்பேன், இதுவும் நன்றும் பிறத்தர வரா, அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருது அப்படின்னு. அப்படி கிடையாது. கஷ்டங்கள் வரும்போது சில இடங்கள்ல நம்ம கிட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற சில விஷயங்கள் தான். ஆனா நம்ம கிட்ட மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டமே வந்தாலும் நம்ம பெரிய அளவுல பாதிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கை முறையில நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களை தான் நாங்கள் வந்து வெளியில சொல்லணும், அதன் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறது தான். அப்ப நான் எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மூலாதாரமா நம்ம கொண்டு வர்றது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற இந்த உணவு, உடை, உழைகள். இந்த மூளை வச்சுதான் ஒரு மனுஷனுடைய நாகரிகத்திலிருந்து அவனோட பரிணாம வளர்ச்சியிலிருந்து எல்லாமே கட்டமைக்கப்பட்டது. அப்ப எந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, ஏன் இந்த அளவுக்கு இப்போ கொரோனாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்கள் இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் நோய்கள்ல மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சப்ப என்னுடைய அடிப்படை தத்துவம் வந்து உணவுல தான் நம்ம வந்து தப்பு பண்ணணும். அப்ப என்ன எடுக்கணும், என்ன எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு அறிதல் நம்ம கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளுடைய பழங்காலத்துல நம்ம செஞ்ச பழசு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நீங்க பண்ற இந்த ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயம் நம்மளுடைய பழங்காலத்துல நம்ம செஞ்ச விஷயம் தான். பட் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா, கொஞ்சம் வந்து நம்மளுடைய இன்னோவேட்டிவா யோசிச்சு நம்மளுடைய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயம் தான். இதுவே நம்ம ஒரு பெரிய தோட்டத்துல பண்ணனா தான் கல்வி தான் இந்த மைக்ரோ இந்த விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன இடங்கள்ல நான் எப்பயும் சொல்லுவேன், பெண்கள் வந்து ஒரு மாபெரும் சக்தி. அவங்க நினைச்சா இந்த விஷயத்துல நம்மளுடைய ஸ்ட்ரக்சரையே எல்லா இந்த உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை மாற்ற முடியும். ஏன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அடுப்பக்கரையிலே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அடுப்பக்கரையில இருந்து ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய குடும்பத்தோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ அந்த விஷயத்த பெண்கள் நிறைய பேர் முன்னெடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து பெட்டர்மெண்டா நம்மளுடைய லைஃப்பை வந்து கொண்டு வர முடியும். ஸோ
பேர் இந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இருந்து எல்லாரும் நல்லா சுகமாக சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கூடிய டைம். இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இயற்கை நம்மளுக்கு ஒரு புரிதலையும் அறிவையும் நமக்கு கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேம்பஸ் ஒரு அருமையான ஒரு கம்போஸ்ட் இருக்கு. உங்களுக்கு மண்புழு உரம் டன் கணக்கில் எவ்வளோ நீங்கள் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி தென்னை, மா, கொய்யா இல்லை காய்கறிகள் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஒரு டைம் நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸில் அந்த மரத்தோட வளர்ச்சி என்னங்கிறத தாராளமாக பார்க்க முடியும். மா கொய்யா வச்சுருக்கிறவங்க கொய்யாவுக்கு இப்போ தான் சீசன் ஆக்சுவலாக இன்னொரு 1 மாதம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆடி அந்த டைமில், அதாவது கரெக்டான நாட்டு கொய்யாவாக இருந்தால் நல்ல சீசன் காய்க்கிறத பார்க்க முடியும். தென்னைக்கும் ரெகுலராக கொடுக்கலாம். மா இது சரியான பட்டம். இன்னும் பூ வரும், காய் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் அடி உரமாக இதை கொடுக்கும்போது மா மரங்கள் நல்லா வரும். கெமிக்கல் எதுவும் பயன்படுத்த. ஸோ இது மண்புழு உரம். இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி ஒரு பவுல் விதைகள் உங்களுக்கு Thank you.